ஈவினிங் ஒர்க் பார்த்திங்கன்னா எனக்கு 4 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இன்றைக்கி வந்து மருதாணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்களா வீட்டில். சரி ஓகே கொஞ்சோண்டு பறிக்கலாம் அப்படின்னு போனால் அது ஒரே பூவும் காயும், அதை பறிக்கவே முடியல. நானும் ட்ரை பண்ணுறேன், அந்த காய் இருக்கனால டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. சரின்ட்டு பறிக்க ட்ரை பண்ணால் முடியல. சரின்னு கத்திரிக்கோல் வச்சு கிளையாக உடச்சி எடுத்துட்டேங்க. கொஞ்சோண்டு உடச்சி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து மழை வந்துச்சா, சரி மழை லைட்டாக தூறல் போடுதே, போய் துணி எடுத்துகிட்டு வந்துடலான்னு மாடியில் போய் துணி எடுக்க போனால் மழை நின்றுச்சு. ஒரே ஒரு தூறல் மட்டும் போட்டுது. அப்புறம் மழை நின்றுட்ட உடனே அங்கேயே நல்லா காற்றும் வந்துச்சனால ஃபுல்லாக அந்த துணியெல்லாம் மடித்து அப்படியே மடிச்சிட்டே இருந்தேன். கீழே வந்து பால்காரங்க வந்துட்டாங்க, பால் வண்டி வந்துடுச்சு. அப்புறம் கீழே வந்து பாலை வாங்கிட்டு அதை வந்து டீக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு, சரி சிம்மில் வச்சுட்டு போனோன்னா மேலே பூ பறிச்சிட்டு வந்துடலாம் ஒரு இதாக அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த துணி மடிக்கும் போதே வந்து துணி மடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா வாக்கிங்கும் அப்படியே லைட்டாக அந்த காற்றை வாங்கிட்டே வாக்கிங் போயிட்டு அப்புறம் கீழே போய் டீ வச்சுட்டு வந்தேன்னா மேலே வந்து இந்த பூவை மட்டும் பறிக்கலாம் அப்படின்னா 2 நாளாக பூ பறிக்கவே இல்லை. அது என்ன ஆச்சு அப்படின்னா அதுவுமே பார்த்திங்கன்னா மொட்டும் பூவும் அப்படியே மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பூ மொட்டெல்லாம் ஃபுல்லாக பறிச்சிட்டேங்க. பாருங்கள், ரெண்டுமே பூவும் இருக்கும் மொட்டும் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா கஷ்டம். நம்ம டெய்லி பறிக்க சந்தன முல்லையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மொட்டு வைக்கும். சின்னோண்டு கிளை வீட்டில் வைங்க, அதுவே போதும். நம்ம வீட்டுக்கு சாமிக்கு தேவையான பூ வந்து இங்கேயே இருக்கும். ஏன்னா பூவெலாம் விலை இன்றைக்கி வந்து நம்ம ரேட்டு. கொஞ்சம் இடம் இருந்தாலும் இந்த சந்தன முல்லை வாங்கி வைங்க, செம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்து இதாங்க. அப்புறம் வந்து டீ குடிச்சிட்டாங்க.